பற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்பது திருக்குறள். இங்கே வந்திருக்கும் அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் மாலை வணக்கங்கள். சாய்பாபா காலையில் மற்றபடி உட்காந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போ திடீர்னு இந்த ஐடியா வந்து சரி இந்த மாதிரி டாக்ஸி பிஸ்னஸ் பண்ணலாம், இங்கே கொஞ்சம் அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது, அப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் எதுவும் இல்லை, சரி கொஞ்சம் அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது, அதை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் ஸ்டார்ட் பண்ணது தான். கல்வி என்பது தவம், அதை கற்பிப்பது வரம். கற்பித்தல் பணியாற்றி கற்போர் வாழ்வினை வளமாக மாற்றி கல்வித்தேர் ஏறி புதுமைகள் பல புரிந்து வரும் கொங்கு திருமகள் முனைவர் பிரியா சதீஷ் பிரபு, செயலாளர் இந்துஸ்தான் கல்வி குழுமங்கள் கோவை அவர்களுக்கு கோவை கொங்கு நண்பர்கள் சங்கத்தின் சார்பாக 2025ஆம் ஆண்டிற்கான கொங்கு சுடர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. இவ்வளோ தூரம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இந்த நண்பர்கள் சங்கம். இது ஒருங்கிணைக்கிறதுக்கே அது ஒரு திறமை வேணும். நம்ம கவுண்டர் சமுதாயம் எல்லாரையும் வாழ வச்சிருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து இந்த தொழிலில் வந்து நம்ம இவ்வளோ சிறப்பாக பண்ணுறதுனால எவ்வளோ ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு இன்றைக்கி நம்ம வந்து வேலை வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி நம்ம ஒரு சிறந்த ஒரு கோவை மாவட்டத்தை ஒரு தொழில் மாவட்டமாக இவங்க தான் இந்த இவ்வளோ பெரிய தொழில் மாவட்டமாக மாற்றியிருக்காங்க. அன்பின் அண்ணனாய் அன்னதான மன்னனாய் அள்ளி கொடுக்கும் திரு சிவ கணேஷ் அவர்களுக்கு இந்த விருதை வழங்குவதில் கொங்கு மண்டலமே பெருமை கொள்கிறது. ஸோ குழந்தைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த ரொம்ப கடினமான இதை தான் நான் எடுத்துட்டேன். இது வரைக்கும் என் லைஃப்பில் வந்து நான் வந்து ஒரு கருவும் நான் கலைச்ச கிடையாது. அதே மாதிரி வந்து ஒரு பணத்துக்காக இதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணி எப்படியாவது பேஷண்ட்டை வந்து பணம் கறக்கலாங்கிறது வந்து நிச்சயமாக அது மெடிக்கல் இருக்கவே கூடாது. வேட்டிக்கு விருது நாகராஜனுக்கு இல்லை, ராமராஜுக்கு இல்லை. இந்த விருது அது மிகப்பெரிய தொழிலதிபர் KPR ராமசாமி கையில் வாங்கினது அதோட பெரிய நாளைக்கு. வேட்டியை நான் வணிக பொருளாக பார்க்கல, நம்முடைய கல்ச்சராக பார்க்குறோம். நம்ம இந்த விருதை ஒரு தலைவர் சொல்லும்போது மகிழ்ச்சியோடு ஒத்துக்கிட்டேன். சில காரணங்களோட. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கொங்கு நான் வந்து கிராமத்திலிருந்து சென்னைக்கு போகும் பொழுது கொங்குனுடைய எவ்வளவு சமுதாயத்தினுடைய வேல்யூ எனக்கு தெரியாது. அதில் சவுத் இந்தியாவில் அதுலேயும் கொங்கு வேளாளர் ஒரு சமூகம் இருக்குது, அதுதான் ரொம்ப பண்பட்டதுன்னு சொல்லி தேர்வு எடுத்து நம்ம காங்காயத்தில் வந்து ஓலப்பாளையத்தில் 3 வருஷம் தங்கி இருந்து PhD பண்ணிச்சு. சாதனையாளர் விருந்து கொடுத்த இந்த கொங்கு குடும்பத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் இப்படி ஆவேன், இது பண்ணுவேன், இப்படி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு திறமையான பல்லுவேலிருந்து எல்லாருமே இருக்கு. எல்லாருமே அந்த ஒரு வெறியோட வேலை செஞ்சு தான் இங்கே வந்து ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. இந்த இனிய நாளில் நமது கொங்கு உறவுகள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறது. இளைஞர்கள் வந்து மேலே மேலே முன்னேறி நமது சமுதாயத்தை மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசைகள். கண்டிப்பாக அதெல்லாம் நிறைவேறும் என்று நினைக்கிறேன். இன்று கொங்கு நண்பர்கள் சங்கம் சார்பாக கொங்கு சுடர் விருது பெற்ற டாக்டர் திருமதி S.S. சந்திரலேகா, திரு P. சிவகணேஷ், முனைவர் பிரியா சதீஷ் பிரபு, திரு தீபக் மற்றும் கொங்கு சாதனையாளர் விருது பெற்ற டாக்டர் பழனிவேல், திரு நாகராஜ் அவர்கள், வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற டாக்டர் நல்லாஜி பழனிசாமி அவர்களுக்கு உங்கள் இந்த அவையின் சார்பாக உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு
கொங்கு சிறப்பு விழா கலந்து கொண்டு சாதனையாளர்கள் விருது பெற்ற அனைத்து சாதனையாளர்களுக்கும் இங்கு கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் கொங்கு நண்பர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.